Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about pregnancy video. That is anomaly scan report. In the previous video, anomaly scan report, boy baby report. Now, this is girl baby report. Okay, over anomaly scan report is clear and pages. Now, I will video a single sheet anomaly scan report. That's over anomaly scan is 24 வாரத்துக்குள்ள கண்டிப்பா எடுத்தாகணும். அதாவது 5 மாச ஸ்கேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி 20 வாரத்து ஸ்கேன் ரிப்போர்ட், அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. அனாமலி அப்படிங்கிறது என்னன்னா அப்நார்மாலிட்டிஸ், அதாவது குழந்தைக்கு உள்ளுக்குள்ளார எல்லாமே அவங்களோட ஃபேஸ், மூக்கு, லங்ஸ், தொடை எலும்பு இது எல்லாமே கரெக்டான growth, கரெக்டான அளவு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. கண்டிப்பா இந்த அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா பிரெக்னன்சி லேடிஸ்மே கண்டிப்பா எடுத்து ஆகணும். ஏன்னா இதை வச்சுதான் குழந்தை உள்ளுக்குள்ளார எப்படி இருக்காங்க, அவங்களோட growth எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதனால இத மிஸ் பண்ணிராதீங்க. இப்போ நம்ம இது கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிங்கிள் இன்ட்ரா யூட்ரைன் பிரெக்னன்சி அப்படினா சிங்கிள் பேபி இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்களோட அந்த குழந்தையோட ஃபெட்டல் அந்த ஹார்ட் ரேட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 171 HR அப்படிங்கிறது ஹார்ட் ரேட் 171 பீட்ஸ் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 171 வாட்டி துடிக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா டோட்டல் பாடி மூவ்மெண்ட்ஸ், குழந்தையோட பாடி எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறாங்க. அதுக்கு அடுத்து நோ கிராஸ் அனாமலிஸ் டிடெக்டட். அனாமலிஸ் அப்படினாலே அப்நார்மல், குழந்தைக்கு ஏதாவது அப்நார்மல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் இந்த ஸ்கேன். அப்நார்மல் மீன்ஸ் என்னன்னா குழந்தையோட ஃபேஸ்லயோ இல்ல அதோட உறுப்புகள்ல, அதோட உள்ளுக்குள்ளார உள்ள ஃபங்க்ஷன்ல, அதோட growthல ஏதாவது அப்நார்மலா, நார்மலா இல்லாம வேற ஏதாச்சும் அப்நார்மலா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த ஸ்கேன். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க, மெயினான எந்த அனாமலிஸ் அப்நார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்ல, டிடெக்ட் இல்ல, அதாவது நோ எதுவும் இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஃபெட்டல்னா குழந்தையோட பயோமெட்ரியை பத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா FL, BPD, AC, HC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இது எல்லாமே நம்ம இப்ப அதாவது இவங்க எப்ப ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 23வது வாரத்துல ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. அப்ப அந்த உள்ளுக்குள்ளார குழந்தையோட growth அதே மாதிரி 23, 24 வாரத்துக்கான growth இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுதான் இது. இப்ப FL அப்படின்னா ஃபெமர் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது தொடை எலும்பு பகுதி. குழந்தையோட தொடை எலும்பு பகுதி லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை வச்சு growth 24 வாரத்துக்கான growth தொடையோட எலும்பு நீளம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப இதோட ஃபெமர் லென்த் பார்த்தோம்னா 24 வாரம் 2 நாட்களுக்கான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து BPD அப்படின்னா பை பார்ஷியல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது குழந்தையோட தலைப்பகுதியில இந்த காதுல இருந்து, அதாவது லெப்ட் சைடு காதுல இருந்து ரைட் சைடு காது வரைக்கும் அளந்தோம்னா எவ்வளவு அளவு வருதோ அதுதான் பை பார்ஷியல் டயாமீட்டர். அது 23 வாரத்திற்கான 23 வாரம் 3 நாட்களுக்கான வளர்ச்சி கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா AC அப்படின்னா அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ்னா வயிற்றோட சுற்றுப்பகுதி. ஓகேங்களா, வயிறு ஃபுல்லா, அதாவது இடுப்போட சுற்றளவு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி வயிற்றோட சுற்றளவும் பார்த்தோம்னா 23 வாரம் 3 நாட்களுக்கான வளர்ச்சி கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து HC அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஹெட்டோட சுற்றளவு, தலையோட சுற்றளவு 22 வாரம் 4 நாட்களுக்கான அளவு கரெக்டா இருக்கு. அப்ப மெயினானது அந்த 5 மாச ஸ்கேன்ல கண்டிப்பா எதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையோட தலை, அதாவது தலையோட சுற்றளவு கரெக்டா இருக்கா, தலையோட விட்டம் கரெக்டா இருக்கா, வயிற்று பகுதியோட சுற்றளவு கரெக்டா இருக்கா, தொடையெலும்போட நீளம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த 4 தான் மெயினா பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே நீங்க எந்த வாரத்துல போறீங்களோ அந்த வாரத்துக்கு ஒரு வாரம், ஒரு 2-3 நாள் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல. இப்ப இது 23 வாரத்துல போறப்ப நமக்கு எல்லாமே growth 24, 23, 22ல கரெக்டா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க போற அந்த 23 வாரத்துல உங்களோட growth 20 வாரத்துக்கு தான் இருக்குது, 18 வாரத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தையோட growthல கொஞ்சம் கம்மியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் EDD அப்படின்னா எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி, அதாவது இந்த வளர்ச்சியை பொறுத்து இந்த குழந்தை எப்ப குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 11/9/2025. ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்கேன்லயுமே உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி கொடுப்பாங்க. அது கரெக்டா எது நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த 9th மந்த் ஸ்கேன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்டா ஓரளவுக்கு கரெக்டா வரும். ஏன்னா இப்போ உள்ள வளர்ச்சியை பார்த்து அவங்க ஒவ்வொரு டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா EFBW அப்படின்னா இது எஸ்டிமேட்டட் ஃபெட்டல் வெயிட், அதாவது குழந்தையோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
695 கிராம் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 111 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதை கரெக்டா அவங்களால வந்து இப்ப குழந்தைய வெயிட் பாக்குறது அப்படின்னம்னா நம்ம குழந்தைய அந்த வெயிட் மிஷின்ல வச்சு பாக்குறதுக்கும் குழந்தை உள்ளுக்குள்ளார இப்ப வந்து உருவாயிட்டு இருக்கிற சமயத்துல வெயிட் பாக்குறது வந்து எக்ஸாக்ட் வெயிட் வந்து சொல்ல முடியாது. அப்ப 695 கிராம்ல இருந்து அதுல இருந்து ஒரு 100 கிராம் வந்து மைனஸ் ஆகலாம், பிளஸ் ஆகலாம். அப்ப 695ங்கிறது 100 கழிச்சிங்க அப்படின்னம்னா 595 கிராமா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 695ஓட 100 ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 795 கிராமா இருக்கலாம். அப்ப கரெக்டான வெயிட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே நீங்க ஸ்கேன் பண்றப்ப டாக்டர்ஸ் வந்து கேட்டுக்கணும், குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே கரெக்டா இருக்கா, குழந்தையோட வெயிட் நார்மலா இருக்கா, குழந்தைக்கு தண்ணி தேவையான அளவு இருக்கா, இதுதான் மெயினா வந்து கேட்டுக்கணும். நீங்க கேட்கலனால அவங்க வந்து கரெக்டாவே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் உங்களோட ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மெயினா பாக்குறது ஹார்ட் ரேட்டை பாத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க எந்த மாசம் ஸ்கேன் பண்ண போறீங்களோ அந்த நம்பர்ஸ்க்கு ரெலவெண்டாவே இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க. வெயிட் வந்து இதை பார்த்தோம் அப்படின்னம்னா அந்தந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரியான வெயிட் இருக்கும். ஒவ்வொரு பேபி வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருப்பாங்க, ஒவ்வொரு பேபி வெயிட் கம்மியா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். நீங்க டாக்டர்ஸ் இதை வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி பிளசண்டா அப்படிங்கிறது வந்து நஞ்சுக்கொடி. அதாவது நம்மளோட நஞ்சுக்கொடியோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டீரியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளோட வயிற்றுல வந்து குழந்தை இருக்கு, குழந்தையோட முன்பகுதி வந்து நஞ்சுக்கொடி இருந்துச்சுன்னா அது ஆன்டீரியர்னு சொல்லுவாங்க, குழந்தையோட பின்பகுதியில இருந்துச்சுன்னா அது வந்து போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கேர்ள் பேபியோட ரிப்போர்ட். இவங்களுக்கு பிளசண்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து கரெக்டா இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளார அந்த ஃப்ளூயிட்ல தான் வந்து குழந்தை இருக்கும், அந்த அளவு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆவரேஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னம்னா குழந்தையோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாமே நார்மல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னம்னா உங்க குழந்தை வந்து நல்லா ஹெல்தியா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இது பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல நிறைய பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா கூட தெரிஞ்சிருந்திருக்கும். பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து ஒரு 4-5 பேஜஸ்ல நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தையோட லங்ஸை பார்த்தோம், நோஸ் பார்த்தோம், நாசல் போன் பார்த்தோம், இது மாதிரி எல்லாமே சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா மெயினா நமக்கு இதுதான் மெயினா. அதனால 1-2 ஸ்கேன் ரிப்போர்ட்ல இதை மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து அப்நார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.